மணி எங்க போனான் இவன்? மணி ஒரு இடத்துல உட்கார மாட்டான். பார்த்தசாரதியோட அம்மா இல்ல? ஆமா, அவன் இங்க இல்லை, வேலைக்கு போயிருக்கான். இன்னும் சாப்பிட கூட வரலை. நீங்க யாரு? இது பார்த்தசாரதி ஜോലി ചെയ്യുന്ന കമ്പനിയുടെ മുതലാളിയാ. அடடே, மீராவா? பார்த்தன் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். காலேஜ்ல படிக்கிற இல்லையா? உள்ள வாங்க, உள்ள வாங்க. ഞങ്ങൾക്ക് കുറച്ച് തിരക്കുണ്ട്. ஐயோ, நீங்க ஆத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு காப்பு கொடுக்காம அனுப்பிச்சேன்னு பார்த்தசாரதிக்கு தெரிஞ்சா அவன் என்ன கொன்னுடுவன். അല്ലമ്മ, பார்த்தசாரதி ഒരു വേലക്കാக മദ്രാസിക്ക് അയച്ചിരിക്കാണ്. കുറച്ച് ദിവസം കഴിഞ്ഞേ വരൂ. ஐயோ, அவன் எனக்கு சொல்லவே இல்லையே. ചൊല്ലാൻ താണ്ട് പെട്ടെന്ന് തീരുമാനിച്ചല്ലേ. ട്രെയിനിക്ക് സമയമായപ്പോ അവൻ പോയാച്ചി അല്ലേ? ആ വിവരം അറിയിക്കാനാണ് ഞങ്ങൾ വന്നത്. പിന്നെ ഈ മരുന്ന് ഇവിടെ തരാൻ പറഞ്ഞു. എന്താ അമ്മക്ക് സുഖമില്ലയാ? மருந்து எனக்கு இல்லை. மணி, மணி எங்கடா போன? இங்க வாடா, சாப்பிட வேண்டாமா? പാർത്തന്റെ തമ്പിയാക്കും. അവനുള്ളതാ മരുന്ന്. കൊല്ലം എത്രയായി? എന്താ ചാപ്പിടെ. മരുന്ന് ഇങ്ങനെ കഴിക്കാന്നല്ലാതെ ഒരു പ്രയോജനം ഇല്ല. പാർത്തனுக்கு கிடைக்கிற காசுல 3/4 பாகமும் அவனுக்கு மருந்துக்கு தான் போறது. மദ്രാസിലെ யாரோ பெரிய டாக்டர் ராமூர்த்தியாம். அவரை கொண்டு போய் காமிக்கணும்னு பார்த்தன் சொல்லியிருக்கான். பார்த்தன் ஒரு சிட்டிக்கு செஞ்சிருக்கான். அது கிடைச்சிட்டு வேணாம் போകാൻ. ദൈവം ഓരോരുത്തർക്കും ഓരോ വിധി കൊടുക്കുന്നതാ. பார்த்தന്റെ കാര്യം തന്നെ നോക്ക്. இருக்கிற நகையெல்லாம் வித்து அவனை படிக்க வச்சேன். எம்காம் பாஸ் ஆன பையன் செய்யற வேலையை அவன் செய்யறான். எம்காமோ? ஆமா, எம்காம். அவன் சொல்லலையா? இல்ல. சொன்னா இருக்கிற வேலையும் போயிடுமேன்னு பயந்து சொல்லாம இருந்திருப்பான். இதுக்கு முன்னால ஒரு ஹோட்டல்ல பில் எழுதுற வேலை கிடைச்சது. எம்காம் தெரிஞ்ச உடனே அந்த வேலையும் போயிடுது. அடடே, காஃபியே குடுக்கல. உட்காருங்க, இப்ப எடுத்துட்டு வந்துடுறேன். வேண்டாம், ഞങ്ങൾ